கத்தர்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்கோ. கத்தர்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆண்டவருடைய மகத்துவமான தொடுதல் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் பெருக்கம் ஏற்பட்டது. ஏசாயா சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துட்டு நான் முடிக்க போறேன். உதவி செய்வதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமென். காப்பாற்றுவதற்கு அவருடைய பலன் குன்றி போகல. His hand is not shortened that he may help. அவர் இன்னும் உதவி செய்கிறவர். உங்க வலது கை மேல உயர்த்தின உங்களை பார்த்து சொல்ல போறேன், இன்னைக்கு சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நான் நம்புகிறேன் அவர் உதவி செய்ய போறார். அவர் உதவி செய்து முடிக்கும் போது நீ வந்த சூழ்நிலை வந்த வண்ணமா இருக்காது. கர்த்தர் மகத்துவமான வித்தியாசங்களை உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், யோவான் 6 5 அப்பம் 2 மீனை ஒரு சின்ன பையன் லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு வந்தார். அது வேற வழி இல்லாம இயேசுவின் கரத்தில் வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் கரங்களில் அதை எடுத்து ஆசீர்வதித்து அதன் மேல் இருக்கிற லிமிட்டேஷனை உடைத்த போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்து 12 கூடைகளை மிச்சம் எடுத்தார். இந்த 12 கூடை இங்கிலீஷ் பைபிள்ல பிராக்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கு. நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன், ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இன்னொரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஆமென். அந்த கூடைகள் இருந்த மிச்சத்தினுடைய வேல்யூ எவ்வளோ என்று சமீபத்தில் கணக்கு போட்டு பார்க்கும்போது அது மிக மகத்துவமா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. என் தேவன் தரும்போது யாரெல்லாம் கடிச்சிட்டு பீட்டர் துப்பி போட்ட, நிறைய பேர் துணிக்கேன்னு எழுதிருக்கலையா? துணிக்கேன்னு அர்த்தம் கடிச்சிட்டு போட்ட துண்டு இல்லங்க. நான் போய் அதை ஆராய்ச்சி பண்ணேன், கடிச்சு போட்ட துண்டெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 2-3 வாரம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் கைய வச்சார்னா, ராஜா கைய வச்சா அது போகவே போகாது. அவர் கையில கொடுக்கும் போது சின்ன 5 அப்பம் 2 மீன், ஆனா கர்த்தர் அதை முடிக்கும் போது 5000 புருஷர்களும் போஷித்து 12 கூடைகளை கர்த்தர் மிச்சம் எடுத்தாரே. அந்த 12 கூடைகளின் வேல்யூவே நம்ம கணக்கு போட்டு படிக்க வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்ல வருகிறேன்? உதவி செய்வதற்கு அவர் கரம் குறுகி போகல. கரங்களை உயர்த்துவீங்களா? எந்த நிலையில் என்ன செல்வ குறைவோடு நாளை தினத்துல என்ன செய்வேன் என்று என்ன கலக்கத்தோடு வந்தாய் என்று எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு உன்னுடைய சின்ன டிஃபன் பாக்ஸ் என் ஆண்டவர் இயேசுவின் மகத்துவம் பூத்த கரங்களில் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர், the possessor of heaven and earth, வானத்தையும் பூமியும் உடையவர், இன்னைக்கு தம் கரத்தில் அதை எடுப்பாரையானால் நான் சொல்றேங்க, அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்களுடைய 12 கூடைகளில் 12 வித்தியாசமான மகத்துவ ஆசீர்வாதங்களை தந்து உன்னை வாழ வைப்பதற்கு என் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்புறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு உதவி செய்ய அவர் கரம் குறுகி போக he fed a huge crowd, 5,000 men, and he blessed them with 12 baskets extra. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இன்னைக்கு இப்படி உங்களை பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரேமா சொல்ல போறேன். கரங்களை உயர்த்தினா தான் சொல்லுவேன். உன் கையில இருக்கிறது கொஞ்சமா இருக்கிறது, ஆனா கர்த்தர் இன்னைக்கு அத மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்ல, உங்களுக்கு எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கோ தெரியாது. நீ சாதாரண ஆளா இருப்ப, ஆனா கர்த்தர் தன் கையை வைக்கும் போது உன் செல்வத்தை மல்டிப்ளை பண்ணுவார். அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். 5 × 5 = 25 தான். அது மல்டிப்ளை பண்ணி நான் சொல்ல போறேன், இதுவரையும் கண்டிராத மகத்துவத்தில் உன்னை கர்த்தர் உயர்த்துவார். பக்கத்துல 100 பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டி முடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்ல அப்படி சொல்லாத, வாயை கொஞ்சம் மாத்தி சொல்லு. பக்கத்துல 100 குழந்தைங்க ஃபீஸை நான் கட்டுவாங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் கோஷி யாருக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டுமா? ஏன்ட்ட சொல்லுங்க பாஸ்டர். இன்னும் அந்த பண்டார பாருங்க, எதுவுமே நம்புறீங்க? அப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. சாதாரண வியாபாரத்தெல்லாம் பெரிய லாபங்களை தந்து உங்க சேமிப்பின் பங்குகளை கொடுத்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சு அடுத்த பிசினஸ்க்கும் தள்ளி வச்சுட்டு இன்னும் 5 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கு பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? ராஜா கையில உன்னுடைய சின்ன 5 அப்பத்தை கர்த்தர் கையில கொடுத்தீங்கன்னா நம்புறவங்க யாராவது வராமேன்னு சொல்லியா? God can increase you to great levels. ஆண்டவருடைய மல்டிப்ளிகேஷன் வரும்போது அது ஒரு நாளும் குறைவே காணாது. பக்கத்துல ராஜா கைய வச்சார்னா அது குறையவே குறையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், நாயின் விதவையின் புருஷன் மரித்து போனால், இவ மகனும் மரித்து போனால். ஆமென் சொல்ல மாட்டான். the truncator of destiny, லட்சிய கரைகளை சேராமல் மனிதருடைய வாழ்க்கையின் நிறைவுகளை தடுத்து நிறுத்தி நாசமாக்கி. ஏன்னா யோவான் 10:10 சொல்லுது, திருடன் வந்தது திருட வருகிறான், திருடுறது பத்தலனா கொல்லுவான், கொல்ல பத்தலனா அழிப்பான். ஆமென். he tried to steal or he tries to kill, and if he cannot do both, he will try to destroy. உன்னை ஒண்ணு இல்லாமாக்கி உன்னை அழிக்க நினைக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அழிச்சான். ஆமென். புருஷனை முடிச்சான், மகனை முடிச்சான். ஏய், உன் லட்சிய கரையை சேர்வியா? அன்றைக்கு கரம் நீட்டினால், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உதவி செய்ய கரம் குறுகி போகாத சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் எதிராய் வந்தார். எல்லார் பார்வையிலும் சாதாரண மனிதர், ஆனா அவர் சாதாரண மனிதர் அல்ல, தேவாதி தேவன். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் எதிரில் வந்தார். எதிரில் மரண ஊர்வலம், எதிரில் இயேசுவின் ஊர்வலம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? the truncator of destiny, லட்சிய கரைகளை தடுத்து நிறுத்தி மனிதனை நாசமாக்கும் வல்லமையின் சாத்தானின் அதிகாரம் தலைவிரிச்சு நடனமாடி வரும்போது கர்த்தர் எதிரில் சொன்னார், ஏய் ராஜா, கைய வைக்கிற, இன்னைக்கு நான் கைய வச்சேனா உதவி செய்வதற்கு என் கரம் குறுகி போவது இல்ல. நாயின் விதவையே, நீ வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு நீ அழுது போக மாட்ட, நடனமாடி போக போற. ஏன்னா உதவி செய்ய என் கரம் குறுகி போக அவர் கையை நீட்டி பாறையை தொட்டார். நாயினின் மகன் எழுந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரண ஊர்வலம் நின்றது, மரண ஊர்வலம் திரும்பது. டங்கரக்கர டங்கரக்கர டங்க எல்லாம் நில்ற அப்படின்னாரு. இப்ப பாட்டை மாத்தினார். என்ன பாட்டு? மங்களம் செழிக்க பாட்டை மாத்தி திரும்ப அம்ச தேவன் பக்க சொல்ல, நான் என் டான்ஸ் மாற போகுது. இது வரைக்கும் என்னதான் பாஸ்ட் டான்ஸ் ஆனா வராது, ஏன்னா மூஞ்சி சோர்ந்து போயிருக்காமே சொல்ல மாட்டீங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய உதவியின் கரம் உன்னை தொடும் போது நான் சொன்னா நீங்க ஆமென் சொல்வீங்களா? இன்னைக்கு திரும்ப வீட்டுக்கு போற வழியிலேயே எத்தனையோ வருஷமாய் தடைப்பட்ட மகத்துவங்கள் எல்லாம் உன் வழியில கர்த்தர் கட்டவிழ்ப்பாருன்னு இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உன்னை முடிக்கணும்னு சாத்தான் போட்ட பல திட்டங்களை இன்னைக்கு 12 மணிக்கு முன்பாக என் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். நீ அழுது சோகத்தோடு தான் இந்த கல்லறைக்கு போனோன்னு உனக்கு ஆயத்தம் பண்ணின பெட்டிய உன்னை சீக்கிரமா மரணத்துல முடிச்சு உனக்கு சமயமாம் ரதத்தில் ஞான் சொர்க்க யாத்திரை செய்யணும்னு பாட்டை பாட வைக்கணும்னு நினைச்ச சாத்தான் திட்டத்தை என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி அந்த பெட்டியை எரிச்சு எந்த குழியில உன்னை வைக்க நினைச்சாங்களோ அவங்க வெயில ரொம்ப நேரம் நிற்பாங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு திரும்பும் போது ஆரோக்கியத்தோடு திரும்புறேன், இன்னைக்கு திரும்பும் போது வெற்றியோடு திரும்புறேன், இன்னைக்கு திரும்பும் போது நடனத்தோடு திரும்புறேன், இன்னைக்கு திரும்பும் போது சிரிக்காத நீ சிரித்து திரும்புவ. உதவி செய்ய கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதுவுமே நம்புறீங்க? அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. அந்த கல்லறை பெட்டி ரொம்ப நாள் காலியா இருக்கும், அங்க போற ஐடியால இல்ல. பக்க சொல்ல அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போற ஐடியால இல்ல அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2 ராஜாக்கள் திருப்ப வேணாம், நானே சொல்கிறேன். பெத்தேலின் விதவை, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புருஷன் இறந்தான், கடன் அதிகமாயிற்று, கடனாளிகள் கதவை தட்டி பிள்ளைகளை சிறைப்பிடிக்க வருகிறார்கள். ஆனால் அங்கே கர்த்தர் தேவ மனுஷனாகிய எலிஷாவை கர்த்தர் அனுப்பினார். எதுவே நம்புறீங்க? ஆண்டவர் உதவி செய்ய அவர் கரம் குறுகி போகல. ஒரு சொல்ல மாட்டீங்களா? நினைக்கிறேன் அந்த அம்மாக்கும் 4 சத்துருக்கள் எல்லாருக்கும் இருக்காங்க, எனக்கு இருக்காங்க, உங்களுக்கு இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா ஆனா கண்டிப்பா ஈஸியா சத்துருக்கள் இருப்பாங்க. சிலர் நம்மளை பத்தி எரிச்சல் படணும்னே இருக்காங்க. அவங்க எல்லாம் சாகவே கூடாது. ரொம்ப நாள் உயிரோடு இருந்து நம்ம உயர்வை கண்டு எரிஞ்சே சாவணும். அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால சத்துருக்களுக்கு பின்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக. என்ற சத்ரு சாவானாங்க. சத்ரு சத்தாவும் BMW காரை யார் பார்க்கறது? தானா நம்மளை பார்க்கும்போது அவன் நம்ம BMW அப்படி பார்க்கணும். அட்டா ஐயோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த அம்மையாருக்கு சத்துருக்கள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. எல்லாரும் ஒரே கூட்டம் நைட்ல எல்லாம் பாடுறா, கடனாளி கதவை தட்டுறாண்டா, இதோட புடிச்சிட்டு போயிருவாங்கடா, இதோட கொண்டு போயிருவாங்கடா. ஏய்
அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் செய்தார். உன் கையில என்ன இருக்கு? என் கையில ஒன்னும் இல்ல, கொஞ்சம் என்னதான் இருக்கு. கர்த்தர் சொன்னார், பாத்திரங்களை வாங்கினாரு, வாங்கி ஊத்துனார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஊற்ற 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 கரங்களை உயர்த்த. ஒரே ராத்திரியில பெத்தேல் விதவையின் தலையெழுத்தை மாற்றிய தெய்வம். நான் இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமேன்னு சொல்வீங்களா? ஒரே ராத்திரியில பெத்தேல் விதவையின் தலையெழுத்தை மாற்றிய தெய்வம். நான் நம்புறேன் உங்க கடன்களை ஒழிச்சு ஹல்லேலூயா நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் அங்கே செய்து முடிக்கிற கிருபை கண்டோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்க அக்கவுண்ட் எல்லாம் இருக்கா பேங்க்ல? நான் இப்படி சொல்ல போறேன். பெத்தேல் விதவை பத்தி சொல்லும் போது, உதவி செய்ய அவர் கரம் பரவாயில்ல. உங்களுக்கு பாக்கெட் இல்ல, சகோதரர்கள் எங்க இருந்தாலும் பாக்கெட்ல எப்படி கை வச்சுக்கோங்க. ஏதோ நாங்கெல்லாம் வச்சுக்கிறோம். இல்ல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஏதா இருந்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சா கரங்களை மேல உயர்த்து. உங்களை பார்த்து நான் சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்கள் செல்வங்களை இந்த நாள்ல ஆசீர்வதிக்க போறார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தைக்கு எல்லாரும் கேட்டு நல்லா ஆமேன்னு சொல்லணும். இனி உன்னுடைய பாக்கெட்டு காலி ஆவதே. இன்னொரு வாட்டி முன்னாடி வந்து சொல்லலாமா? நல்லா உங்களை பார்த்து சொல்லலாமா? இனி உங்க பாக்கெட்டு காலி ஆவதே இல்ல. இன்னொரு வாட்டி உங்க வங்கி கணக்கினி நில் பேலன்ஸ் ஆவதே இல்ல. பைபிள் மொழியில சொல்லிறேன், இனி உங்கள் களஞ்சியங்கள் காலி ஆவதே இல்ல. செல்வத்தின் மகத்துவத்தால் பெத்தேல் விதவையே முடிந்தது என்று சொன்ன சரித்திரத்தை கர்த்தர் மீண்டும் பிரகாசிக்க செய்கிறார். என் வாயின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நிறைய பேர் நீங்கள் நலமாயிருப்பீர்கள், செல்வந்தராயிருப்பீர்கள், குறைவில்லாம இருப்பீங்க. கொஞ்சம் எண்ணெயோடு தொடங்கின உன் வாழ்க்கை முடிக்கப்படும் போது ஒரே ராத்திரியில் தலையெழுத்தை மாற்றி ஆண்டவர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. நான் ஊழியத்தை தொடங்கும் போது 5 விசுவாசி, 17 விசுவாசி. ஒரு சண்டே அமெரிக்கால போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்த வேகத்துல, பைபிள் ஸ்கூல்ல வந்த வேகத்துல இந்த தந்தானெல்லாம் அப்ப தந்தானேன்னு தந்தானே துடிப்போமே அப்படின்னு ஒழுங்கா தமிழ் பேசுறேன்ல நான். என்ன மாதிரி தமிழ நல்லா நாக்க உருட்டி எப்பவுமே சொல்றது வீண்டு கவி மீது கன்னட துளிவு, களி மீது மலையாளம், சுந்தர தெலுங்கு, தேன் தமிழ். தமிழ் மாதிரி ஒரு மொழியே. தமிழ ஒழுங்கா பேசினா உலகத்துல எந்த மொழி வேணா பேசலாம். அதன் உச்சரிப்புகள் அப்படி இருக்கு. ஹல்லேலூயா. 5 பேரு, 6 பேரு, 7 பேரு இந்த ரோட்ல நின்றுகிட்டு ரோட்டை பார்த்து பிரசங்கம் பண்ணால் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கிட்டத்தட்ட 8000 பேர் வராங்க. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எட்மெண்ட் நம்புறீங்க? சீக்கிரம் நம்ம சர்ச்சுக்கு ஒரு சர்வீஸ்க்கு 1 லட்சம் பேர் வருவாங்க. இன்னைக்கு 6 சர்வீஸ், ஜூலை மாசம் 7 சர்வீஸ். இந்த இடம் நமக்கு போதாத ஒரு நாள் வரும்போது நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி, ஆமென், பெரிய ஒரு கிரவுண்ட்ல கூரையே இல்லாம, சுத்தி செவர் இல்லாம நம்ம பேரை மாத்த போறோம். நியூ லைஃப் சர்ச் வித்தவுட் வால்ஸ். செவர் இல்லாத புது வாழ்வு சபை. காலையில் 5 மணிக்கு தொடங்குவோம். 8 மணிக்கு சூரியன் வதர்வதற்கு ஆராதனை முடிஞ்சிடும், வீட்டுக்கு போலாம். கூரை இல்லாத புது வாழ்வு சபைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் 2 லட்சம் பேருக்கு கூரை கட்டுறதுலாம் ரொம்ப. இன்னும் கூட சிலர் நான் பாத்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி பாச்சு நான் பாருங்களேன். நான் அதனாலதான் இந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் எல்லாம் தேடுறது இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க போகிற விதம், நம்ம வெடிச்சு கிளம்ப போறோம். நம்புறீங்களா? 5 பேரை கொண்டு தொடங்கணும். வரும் கொஞ்சம் என்ன பெத்தேல் விதவையே, ஒரே ராத்திரியில உன்னை ஒலிவ எண்ணெயின் ஹோல்சேல் வியாபாரியாய் அடுத்த நாள் எல்லா கடையிலும் பெத்தேல், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? லேபிள் ஒட்டி எண்ணெய் பாட்டில் விற்கப்படுகிறது. ஆமென் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த அம்மா பேர் இப்படி வச்சுப்போம், என்ன வைக்கலாம்? ஒருத்தருக்கும் பேரும் வராதா? சரி நான் போடுறேன், வெரோனிகா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா எல்லா குப்பிலும் பிள்ளைங்க உட்காந்து நைட்லாம் ஒட்டிட்டாங்க லேபிள். என்ன? வெரோனிகா பியூர் வர்ஜின் ஒலிவ் ஆயில்.
எல்லாரும் தேடி வராங்க, எல்லா கூட்டத்திலும் ரஷ்யா. வழியில கேக்குற, என்னங்க கூட்டம், கடையில் அவ்வளவு கூட்டம் இல்லன்னு தெரியலங்க, எல்லா ஒளிவெண்ணையும் வாங்கியிருக்கோம், ஆனா இந்த எண்ணெய் நக்குனாலே ஒரு தனி டேஸ்டுங்க. பைபிள்ல போய் தேடாது அங்க இல்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வெரோனிகா, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பியூர் 100% வர்ஜின் ஹெவன்லி ஒலிவ் எண்ணெய். எல்லா கடையிலும் அவருடைய எண்ணெய் தான் மார்க்கெட் பண்ணது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரே ராத்திரியில பெத்தேல் விதவியின் தலையெழுத்தை மாற்றிய தேவன் உதவி செய்ய அவர் கரம் குறுகி போக இல்லை. பக்கத்துல உதவி செய்வதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போக எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு இந்த சூழ்நிலை நிலைக்காது. பக்கத்து ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை தொட்டாலோ, அவரை தொட்டாலோ, ஆமீன், அவங்க அற்புதத்தை கண்டார்கள். ஏங்க நம்ம பைபிள்ல பேதுரு மாமியார, ஆமீன், மாமியாருக்கு உடம்பு சரியில்ல. பொதுவா மாமியாருங்களுக்கு ஜெபம் பண்ணதே ஒரு வித்தியாசம். எனக்கு நிறைய பேர் ஜெப குறிப்புல முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாஸ்டர் மாமியாருக்கா கொஞ்சம் கவனமா ஜெபம் பண்ணுங்க. அதுனா கவனமா ஜெபம். ஆனா பேதுருவின் மாமியாரை கர்த்தர் சுகமாக்கினார். ஆமீன். அவர் தொட்டவர்கள், அந்த ஜுரங்கள் அவர்களை விட்டு போக கர்த்தர் செய்தாரே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இன்னைக்கு காலையில எந்த வியாதியோடு வந்தாலும் உதவி செய்வதற்கு அவருடைய கரம் குறுகி போகல. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி. எனக்கு தெரியுது நிறைய பேர் மனபாரத்தோடு வந்திருக்கீங்க. ஆனா கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் பரிமாற்றங்கள் ஏற்பட்டதை நீங்கள் காலையில் உணர்ந்திருக்கிறீர்கள். இது தீர்க்க தரிசனமா சொல்றேன், உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது நான் சொல்றேன் 100% பரிமாற்றம் உங்கள் சரீரத்தில் ஏற்படும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லும் வார்த்தை, உதவி செய்வதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போக. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. God can take the ordinary and he can turn it into extraordinary. Amen. Hallelujah. 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீ இயேசு அண்டை வந்தால் கர்த்தர் அவளை நிமிர்ந்து நடக்க செய்தால். எந்த வியாதியா இருந்தாலும் அதை கர்த்தர் சுகமாக்குவதற்கு இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஏன் குஷ்ட ரோகி, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தும் போது இப்படி சொல்லுவோம், உடம்புல இருக்கிற சில பகுதிகள்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போறார். ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பியை கர்த்தர் இப்ப செய்யறார். சில உடல் உறுப்புகள்லாம் கர்த்தர் ரிமூவ் பண்ணி மாத்திடுவார். ஏங்க அதெல்லாம் நடக்கும்னு நம்புறவங்க யாரும் ஆமீன் சொல்ல. மருந்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், டாக்டருக்காக நன்றி சொல்றேன், நல்ல மாத்திரைகளுக்காக நன்றி சொல்றேன். மருந்து இல்லைன்னா நீங்க நிறைய பேர் நல்லாவே இருந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மருந்து எதை சார்ந்தது? அறிவை சார்ந்தது. இட்ஸ் நாலேஜ். நம்பர் 2, இட் டேக்ஸ் டைம். ஒன்னு அதுக்கு அறிவு வேணும், 2 அதுக்கு நேரம் வேணும். நீங்க அப்படியே டாக்டர் என் ஹார்ட் வலிக்குது அப்படியே புடுங்கி மாற்ற அப்படி மாட்ட வர அப்படி மாட்ட முடியாது. அதை டயக்னோஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பிளாக் இருக்கு, அதுக்கு ஸ்டென்ட் போடலாமா, ஆன்ஜியோ பண்ணி இப்படி நிறைய ப்ரொசீஜர் பண்ணி வெளியே வரதுக்குள்ள அந்த பில்லு காட்டுவோம் பாருங்க, 4 லட்சம் ரூபாய் பில்லு, வெளியே வரும்போது செகண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ மருந்து நல்லது, டாக்டர் நல்லது, ஆமென் சொல்லுவோம், எல்லாமே நல்லது. ஆனா இட் டேக்ஸ் நாலேஜ் and it takes time. நாலேஜும் டைம் இல்லாம ஒரு டாக்டர் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா நான் சொல்ற அற்புதம் எப்படின்னா, இது உன் அறிவுக்கும் அல்ல, நேரமும் அல்ல. என்ன பாருங்களேன், எங்க பாருங்களேன், பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கையில் சடுதியாய் பரிசுத்த ஆவியானவர், அந்த மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா சிலர் உட்கார்ந்துக்கிட்டு பாஸ்டர் சொல்றார் உதவி செய்ய அவர் கரம் குறுகி போகல. விசுவாசம் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. கமான் சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுங்க. கேட்க 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 அப்படியே உட்கார்ந்து திடீர்னு அந்த விசுவாசம் அப்படியே பொறுகுது, மேல ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நேரமும் இல்லாம அறிவும் இல்லாம ஒரு செகண்ட்ல உன் ஹார்ட்டையே புதிதாக மாற்றி, உன் கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணி, உன் பேங்க்ரியாஸை ரீப்ளேஸ் பண்ணி, உன் சரீரத்தை புதிதாய் கமான் கையை தட்டி ஆமென் சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. டாக்டர்களுக்காக நான் நன்றி சொல்றேன். நான் ரெகுலரா டாக்டர் பார்க்கிறேன். டாக்டர் இஸ் a gift from God. நீங்க நிறைய பேர் ஒத்துக்கோங்க, சும்மா ரீல் எல்லாம் விடாத. நான் இன்னும் இல்ல அப்படின்னு அப்புறம் ஒளிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். டாக்டர் கிஃப்ட், மருந்து கிஃப்ட். ஆனா நிறைய நேரம் அதுக்கு நாலேஜ் வேணும், டைம் வேணும். ஆனா எங்க ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும்போது நாலேஜும் வேணாம், டைமும் வேணாம். இப்படியே உட்கார்ந்து அப்படியே கேட்டு சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், மணி 11 சீக்கிரம் முடிக்காதீங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா விசுவாசம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
பக்க சொல்லுங்க, நான் மார்க் போட வரல அப்படின்னு. உன் மார்க் எனக்கு தேவையும் இல்ல, நீ விசுவாசத்தின் வார்த்தையை கேட்கணும். விசுவாச வார்த்தையை கேட்க 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 ஆண்டவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு ஒரே ஒரு வினாடிக்குள்ள உன் ஹார்ட் அப்படியே திருப்பிற. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி நாசியில் சுவாசத்தை ஊதி அவனை வாழ வச்ச என் தேவனால உனக்கு ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செய்ய முடியும்னு நம்புறியா? God can do it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் குஷ்டரோகியை தொட்டார். The Bible says Jesus touched him and he became cured. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற நிறைய உடல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். விசுவாச அறிக்கை பேச பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த மீட்டிங் முடிக்கிறது முன்னாடியே என் சர்வம் நல்லா ஆயிரும். ஹalleluya. இன்சுலின்லாம் ஃப்ரிட்ஜ்லயே அப்படியே இருக்கும். இன்சுலின் போட்டா சுகர் 0 ஆயிடணும். சுகர்லாம் நார்மல் ஆயிட்டே வருது. கர்த்தருனை ஆசீர்வதிக்கிற கிருபையை கர்த்தருக்கு தருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஆண்டவர் சிலர்லாம் தொட்டா சிலதெல்லாம் உயிர் தெழுந்துரும். ஆண்டவர் போகிற வழியில ஜாயரஸ் வந்து கூப்பிடுகிறார், என் மகள் சாக கிடக்கிறாள், வீட்டுக்கு வாருங்கள், இயேசு போகிறாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போகிற வீட்டில் சென்று அவர் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அவளுடைய கையை பிடித்து சொன்னார், தலிதா குமி. மரணத்திற்கு எதுவா இருந்த வாழ்க்கையை கர்த்தர் உயிர் தெழுதலாய் மாற்றியவர். கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து செத்து போன கனவெல்லாம் இதுக்கு மேல எல்லாம் செத்துடுச்சுன்னு வந்த சில குடும்பங்களை பார்த்து சொல்றங்க, நீ எழுந்து மீண்டும் வாழுவ. எங்க என்ன கை கீழே போட்டு என்ன கொஞ்சம் பாருங்க, அந்த முகத்தை கொஞ்சம் நல்லா அப்படி பிராடு பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே குறுகி போய் அப்படி சாவர மாதிரி நான் உங்களை பார்த்தேன். தலிதா குமி, சாகாத, ஏந்திரு. இப்பதான் 13 வயசு ஆயிருக்கு, இன்னும் ஒரு 63 வயசு நீ வாழ வேண்டி இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தா நல்லா குளிக்க சொல்லு, தலிதா குமி. இப்பயே சாவரியா நீ இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் போக வேண்டிய தூரம் மிக தூரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Your vision is going to resurrect. உன் தரிசனத்தை கர்த்தர் உயிர்த்தல செய்ய போறார். உன் செல்வத்தை ரெசரக்ட் பண்ண போறார். உன் பிள்ளைகளை உயிர்த்தல செய்ய போறார். முடிஞ்சதுன்னு நினைச்ச கனவுகளை கர்த்தர் உயிர்த்தல செய்ய போறார். எத்தனை பேர் நம்ம எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு என்னமோ தெரியல, உங்க முகத்துல எல்லாம் பெரிய ஒரு 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 பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். நீங்க நிறைய பொதுவா என் முகத்துல பார்ப்பேன், ஆனா இன்னைக்கு உங்க முகத்துல என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு சிறல சிரிக்க தொடங்கணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் அளவுகளை மாற்ற போறாரு. ஆண்டவர் கையை பிடிச்சு தூக்குனாரோ இல்லையோ, மரணம் ஜீவனாய் விழுங்கப்பட்டது. தேவன் மாற்ற வல்லவர். பக்கத்துல சொல்லுங்க, உதவி செய்ய அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. அடக்க ஆராதனைகள் இயேசுவின் நாமத்தில் தள்ளி நீக்கட்டும். திருமண ஆராதனைகள் சபையில் நடப்பதாக. சாவின் ஆவிகள் ஒதுங்கி நிற்கட்டும். குழந்தை பிரதிஷ்டைகள் நடப்பதாக. கற்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கற்ப கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றவர், டெஸ்டினியை ரெஸ்டோர் பண்றவர். ஆமென். ஒருவேளை சத்ரு சிலதெல்லாம் முடிச்சிருந்தாலும் நான் நம்புறேன், கவலைப்படாத, கர்த்தர் மீண்டும் அதை உயர்த்தல செய்வார். முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, போயிச்சு பாஸ், அவ்வளவுதான் பாஸ்டர், இதுக்கு மேல அது உயர்த்தல வழியே இல்ல, இதுக்கு மேல சான்ஸே இல்ல. யார் சொன்னது? பக்க சொல்ல, எல்லாம் எனக்கு நலமா இருக்குன்னு சொல்லு. Don't tell like that. நமக்கு எப்படின்னா ஈஸியா நமக்கு சொல்ற ஒரே ரொம்ப ஈஸினா தெரியுமா, எல்லாம் போச்சு பாஸ்டர், அவ்வளவுதான் பாஸ்டர், இனி ஒண்ணும் இல்ல பாஸ்டர். ஹே பக்க எல்லாம் நல்லாதான் இருக்கு. சிலர் சொல்லவே இல்லை, பக்கத்துல தட்டி சொல்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு. இன்னும் சிலர் சொல்ல, நல்லா குலுக்கி சொல்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு. நீ தானே முதல்ல சொன்ன இன்னைக்கு. சிலதெல்லாம் மறக்க மாட்டேன். யானை மாதிரி. யானையை பத்தி ஒரு கதை தெரியுமா உனக்கு? யானை ஏதாவது குறும்பு பண்ணினா அது மனசுல வச்சுக்குமா, என்னைக்கா ஒரு நாள் மிதிச்சிருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்ல எல்லாம் எனக்கு நல்லாதான் இருக்கு. யார பத்தி சொல்ல போறேன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீ வந்தாலும் அந்த சாத்தான் சொல்ற பொய்ய நீ நம்பவே. பக்கம் அது பொய்யுங்க. அது யார் சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சு? முடியல. முடிஞ்சது உண்மை. பிராக்டிக்கலா பார்த்தா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல என் ஆண்டவர் ஜீவனை ரெஸ்டோர் பண்றவர்.
உங்களுக்கு தெரியும் சுனேமியால் ஸ்திரீ தானே, ஷூனமைட் உமன், சுனேமியா ஸ்திரீ. வீட்டுக்கு எலிஷா தீர்க்கதரிசியும் வேலைக்காரன் அடிக்கடி போவாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பா. வர வர அவருக்கு நிறைய சேவைகளை செய்து வீட்டுக்கு மேல ஒரு வீட்டையே கட்டி கொடுத்தா. ஒரு நாள் எலிஷா வீட்டை விட்டு போகும்போது சுனேமியால் ஸ்திரீயை கூட்டு கேட்டால், உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் உனக்கு என்ன செய்யணும்? என் ஆண்டவர் நல்லவருங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவ பாருங்க பந்தா. சிலர் எப்படி தெரியுமா, சர்ச்லயும் பந்தா, ஆபீஸ்லயும் பந்தா, பாஸ்டர்கிட்டையும் பந்தா. எப்படி இருக்குங்க? எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாஸ்டர். சில நேரம் சிலதை உண்மையா ஒத்துக்கணும். சும்மா வெளியெல்லாம் நான் சொல்லல. உடனே கேட்டேன், இல்ல உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் நல்லா தான் இருக்கேன். அவன் நல்ல ஸ்திரீ பாருங்க, she is a good woman. என் குறைய கூட நான் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்க, நீ வர போற அதுவே எனக்கு போதும் என்று சந்தோஷப்பட்டா. ஆனால் தீர்க்கதரிசி சொன்னா, நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், உனக்கு கற்பக்கனி இல்ல. உடனே சொன்ன, அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் திரும்ப வரும்போது உனக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பார். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? எதுவும் முடியல. டாக்டர் எழுதியிருக்கலாம், லாயர் எழுதியிருக்கலாம், ஆடிட்டர் எழுதியிருக்கலாம், அரசாங்கம் எழுதியிருக்கலாம், எல்லாரும் எழுதி தீர்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிக்காம எதுவும் முடியல. எத்தனை பேர் நம்புறீங்க மீண்டும் கர்த்தர் உன் கற்பத்தை தொடுவார்? He will bring back life. ஆமென் சொல்ல மாட்டீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நல்லா தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு. God can restore. ஆமென். குழந்தை பிறந்துச்சு, கொஞ்சம் வளர்ந்தான், பெரிய பையன் ஆயிட்டான். ஒரு நாள் திடீர்னு ஒரு வியாதி, செத்து போயிட்டான். ஆமென். உடனே பையனை படுக்கையில போட்டுட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு சுனேமியால் ஸ்திரீ நேராக அவள் போனாள். தூரத்தில் வேலைக்காரனை அனுப்பி தீர்க்கதரிசி கேட்டால், சுனேமியால் ஸ்திரீ வருகிறாள், ஓடி போய் அவளிடத்தில் கேள், நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் பிள்ளை நலமா? கேட்கும் போது அவள் சொன்னார், எல்லாம் எனக்கு நலமாகவே இருக்கிறது. 1000 துன்பத்தோடு வந்த எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியாது, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எல்லாம் எனக்கு நலமாகவே இருக்கு. மகன் மரித்து கிடக்கிறான், வீட்டில் பிணம் கிடக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா அவள் சொன்னால், எல்லாம் எனக்கு நலமாய் இருக்கிறது. ஆனாலும் விஷயத்தை அறிந்த எலிஷா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போய் பையன் மேல விழுந்து ஜெபம் பண்ண போது செத்து போன மகனை மீண்டும் கர்த்தர் உயிரோடு உயிர்த்தெழ செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? எதுவும் ஆண்டவர் பிள்ளைக்கு முடிவுன்னு யாரும் எழுதவே கூடாது. செத்து போன கனவு, செத்து போன பணம், செத்து போன குடும்பம், செத்து போன திருமண வாழ்க்கை, செத்து போன இனிமையான வாழ்க்கையை மீண்டும் உயிர்த்தெழ செய்வதற்கு என் தேவனால கூடும் என்று நம்புறவங்க யாரா இருந்தாலும் ஆமென். Nothing is finished, nothing is over, nothing is dead. When God comes into the scenario, everything becomes life again. அவர் உயிர்த்தெழுதலும் He brings everything back to life. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு எல்லாம் முடியல, எல்லாம் நலமா இருக்குங்க, எல்லாம் கர்த்தர் வீண்டு எழுப்புவாருங்க? ஒரு எல்லை சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தெல்லாம் திடீர்னு கர்த்தர் ராஜாக்களை மாத்திடுவாரு. ஐயா, நீங்க திடீர்னு அமைச்சரானாலும் ஆயிருவீங்க, யாருக்கு தெரியும்? ஆமென். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே. சத்ரு உன்கிட்ட திருடின எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள உன் குடும்பத்துக்கு திரும்ப தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் பாரங்களை சுமந்து தீர்க்கிற தேவாதி தேவன். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் தொட்டார்னா நீ எல்லாருக்கும் முன்னாடி ஓடி முடிப்ப. பக்கத்துல சொல்லுங்க, அவர் கை என் மேல வந்துடுச்சு அப்படின்னு. அந்த தூங்குற தூக்கத்துல ஒரு அம்மா, அவர் கை என் மேல வந்திருக்கு. எலியாவை குறித்து கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் வந்தது, அவன் அறையை பூட்டி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அரேபியன் குதிரைகள் ஓடுகிற வேகத்தை காட்டிலும் தன் கால்கள் ஆகாப ராஜாவின் ரதத்திற்கு முன்பாக ஓடுகிற கிருபை கர்த்தர் கொடுத்தாரு. கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்ல போறேன், உன் சத்துருக்கள் எவ்வளவு பலசாலிகளோ எனக்கு தெரியாது. அவர்களுக்கு முன்பாக நீ சாதாரண ஆளு, நீ ஒல்லியான ஆளு, நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் சொல்ல போறேன், தேவ பலத்தால ராஜாக்களை மிஞ்சி ஓடுகிற தெய்வீக பலத்தை இன்னைக்கு கர்த்தர் தருவாரு. உதவி செய்வதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்புறேன்னு சொல்ற யாரா இருந்தா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். He will take good care of you. நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை மகத்துவமாக ஓடி முடிக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். பக்க சொல்லுங்க, கர்த்தர் கை என் மேல இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், சின்ன பையன் தாவீது மேல கர்த்தர் தம்முடைய கரத்தை வச்சாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அபிஷேக எண்ணெயை தலைமையில ஊத்தினாரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவன் எழுந்தான். ஆமேன். சிங்கங்களை கொன்றான், கரடிகளை கொன்றான், கோலியாத்தை கொன்றான். அவன் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. தாவீதினுடைய சிறப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
ஒரு நாள் அவன் தப்பு செஞ்சிட்டான். ஒரு மாடி மேல போயிடக்கூடாது. இந்த மாடி மேல போறவங்க உஷாரா இருக்கணும். எனிவேஸ், கொலை பண்ணிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொலை பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் 51ஆம் சங்கீதத்தை எழுதினான். என்ன பாருங்களேன் நல்லா. எனக்கு தாவீதை ஏன் பிடிக்கும்னு சொல்றேன். அதுல ஒரு சத்தியம், ஒரு சுருக்கு, ஒரு ஆழம் இருக்கு. தாவீது 51ஆம் சங்கீதத்தில் எழுதுறான், கர்த்தாவே நிலைவரமான ஆவியை எனக்குள் சிருஷ்டியும். அதுக்கப்புறம் சொன்னான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு. 2 காரியத்தை கேட்கிறான். ஒன்னு, ஐ வாண்ட் யுவர் பிரசன்ஸ். எங்க பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்ல போறேன். நான் சொல்றேன், அன்றைக்கு அவனுக்கு எருசலேம் இல்லை. ஆமென். இன்றைக்கு நமக்கு புது வாழ்வு சபையில். நானா இருந்தா என்ன கேட்டிருப்பேன். சும்மா என்ன எக்ஸாம்பிள வச்சுக்கிறேன். துன்பம் செஞ்சு ஆண்டவர் கொஞ்சம் கோச்சிக்கிட்டார். இப்ப நம்ம அவருக்கு கோபமே இல்லை. அது பழைய ஏற்பாட்டுல, இது புதிய ஏற்பாட்டுல. இனி அவர் சமூகத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் உங்களை தள்ளவே மாட்டார். ஆமென். அதுக்காக நீங்க மாடி மேல போக வேண்டிய அவசியமும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஆனா 2 காரியத்தை தாவீது கேட்டான். உன் சமூகத்தை விட்டு என்னை. ஒன்னு கேட்குது. என்ன தெரியுமா சொல்றேன்? நான் புதிய ஏற்பாட்டுல என்னுடைய சிம்பிளா என்னுடைய வெளிப்பாடு சொல்றேன். என்ன ஆனாலும் சபையை விட்டு மட்டும் நீ நிக்கவே. நான் இப்படி நம்ப போறேன். நான் கொஞ்சம் பாஸ்டர் ஆனால நான் அப்படிதான் சொல்ல போறேன். சபைதான் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடம். உனக்கு ஒரு லோக்கல் சர்ச்சு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ இங்க வந்து ஆராதிப்பது கர்த்தருடைய திட்டம். இங்கதான் தேவ பிரசன்னம் இருக்கு. நானா இருந்தா என்ன தெரியுமா கேட்டுப்பேன், கர்த்தாவே நான் தவறு செய்து விட்டேன், என் செல்வங்களை என்னை விட்டு எடுத்துறாதையும், என் பேங்க்ல இருக்கிற பணங்கள் எதுவும் அசைக்கப்படக்கூடாது, எனக்கு இருக்கிற கோல்டு எதுவும் போயிடக்கூடாது. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டு உங்களை சொல்றேன், ஆண்டவரே இதை எடுக்காதையும் அதை எடுக்காதையும். நான் இவ்வளோ யுத்தங்களை செஞ்சு இவ்வளோ ராஜ்யங்களை பிடிச்சிருக்கேன். சத்ரு மீண்டும் இந்த ராஜ்யத்தை என்னை விட்டு எடுக்கக்கூடாது என்று தாவீது கேட்டானா? கேட்கல. 2 தாங்க கேட்டான். எனக்கு ராஜ்யம் பெருசு இல்லை ஆண்டவரே, எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு செல்வம் பெருசு இல்லை, நான் பிடிச்செடுத்த மோவாபு சக்கோத்தின் பள்ளத்தாக்கெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு 2 தான் பெருசு. 1 என் சர்ச்சு, 2 உங்க பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். இது 2 எனக்கு கூடும், என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேன்னு கேட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த தாவீதின் மேல் இருந்த தேவ பிரசன்னத்தால் யுத்தத்தின் மேல் யுத்தங்களை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என்ன தெரியுமா கர்த்தரா தாவீதுக்கு ப்ரூவ் பண்ணார், நீ எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உதவி செய்வதற்கு என் கரம் குறுகி போக இல்லை. கடைசி வரைக்கும் தன் யுத்தங்க. கடைசியா ஒரு நேரம் ஜிக்லாக்கள் வரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆமென் சொல்லுவான். மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்பயும் கேட்டான், ஆண்டவரே நான் போகட்டுமான்னு கேட்டார். கர்த்தர் போக சொல்லி அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து இழந்து போன சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டது போல நீங்க இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. என்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரோ, என்னைக்கு அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கோ, சகலத்தையும் உங்களுக்கு கர்த்தர் செய்து முடிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களை காத்துக்கொள்வார், உங்களை மகத்துவத்தில் நடத்தி தேவ நிறைவில் உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் வெற்றியாக மாற்றினார். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனை தொடும்போது, கர்த்தருடைய சமூகம் அவனை தொடும்போது, அவனை சார்ந்திருக்கிற எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றுவார். நாளைக்கு காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி தீமை செய்ய நினைத்தவர்கள்லாம் நான் சொல்ற இயேசுவின் நாமத்துல சிதறி நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் அவங்க மேல வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற வல்லமைகள் கர்த்தர் திடீர்னு தட்டி எழுப்பி உன்னை கொண்டு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எல்லாரும் ஆண்டிகளாய் நல்லா சர்ச்சில் தூங்கி வழிஞ்சு, ஆமென், அதுக்கப்புறம் செருப்ப தேடிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுல போய் எதுக்கும் உதவாதவனாய் நீங்கள் என்ன செய்வீர்களாம்? பக்க சொன்ன பலன் அடைந்து. When the Holy Spirit comes upon you, you shall receive power என்பதற்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷன் எபிலிட்டி. பக்க சாதிக்கிற திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சாதிக்கிற வேகத்தை கொடுத்திருக்கிறார், சாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். I will receive what? Ability. அந்த எபிலிட்டி மேல வரும்போது நான் எருசலேம், யூதியா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் நிற்கும் ஆற்றலை கர்த்தர் எனக்கு தருவார். உதவி செய்வதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போக இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை மகத்துவத்தோடு நடத்தி கர்த்தர் காத்துக்கொள்வார். எலிஷா மேல கர்த்தருடைய கரம் வந்த போது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தருடைய கரம் உங்க மேல வருகிறது. உதவி செய்ய குறுகி போவாதவருடைய கரம்
உங்களை வாழ வச்சு உங்களை வழி நடத்தும் போது உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வருகிறது? விசுவாசம் கேள்வினால் தான் வருகிறது. ஆகையால் நீங்க அவருடைய பிரசன்னத்தை நிறைவை தொடக்கூடிய விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஆகையால் நீங்களும் அப்படிப்பட்ட நிறைவோடு கூட நீங்க இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நீங்க கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து எந்த சூழ்நிலையிலும் வார்த்தை சிதறாமல் கர்த்தருக்காக காத்திருந்த மகத்துவத்தோடு அவர் நாமத்துல காத்திருங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. கர்த்தருடைய கரம் உதவி செய்ய குறுகி போகவில்லை. விசுவாசியை நீ பதறாமல் காத்திரு. பக்கத்துல 3 பேருக்காவது கையை கொடுத்து நல்லா முழுமையா சொல்லணும், விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. The just shall live by faith. The just shall live by faith. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். உதவி செய்ய கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறார்? கரங்களும் கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? ரொம்ப வருஷமா முடியாத வழக்கெல்லாம் கர்த்தர் இந்த செய்திக்கு பின்னாடி, இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி அந்த வழக்கெல்லாம் தத்தளிச்சு நிற்கும். சாதகமான முடிவுகள் நீதிமன்றத்துல, கோர்ட்டுல, வழியில உனக்கு கர்த்தர் தந்து நீ வெற்றி கொண்டாடி, பட்டாசு வெடித்து வெற்றி கொண்டாடத்தக்க மகத்துவங்களை உனக்கு கர்த்தர் தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை தொடுவார். உங்களை வாழ வச்சு உயர்த்தி அழகு பார்த்து முடிவு பரியந்தம் உங்களுக்கு வெற்றியை தந்து நிறைவோடு நடத்துவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தம் இன்னைக்கும் வல்லமையுள்ளதாகவே இருக்கிறபடினால் அவருடைய மகத்துவத்தை நிறைவே நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். குறைவென்ற வார்த்தைக்கு இடமில்லாத ஜெயத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். சில நிமிடங்கள் ஜெபத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள ஃபாதர் ஏதோ ஒரு பாட்டு எழுதியிருக்கார், கர்த்தர் கரம். உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுமா? பக்கத்துல ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்ல, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்கோ. ஏய் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏய் கர்த்தர் கரம். இன்னொரு பக்கத்துல ஒரு ஹைஃபை கூட, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஊட்டிடுவார், ஆஹா எனக்கு தெரியாது, எத்திடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர் கரம் உன் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா.
la 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 la. கரங்களை உயர்ச்சல. இந்த நாளைக்கு பின்னாடி நான் எங்க போய் நின்றாலும் வழியே இல்லாத இடத்துல எனக்கு அவர் வழிய திறப்பார். ஆமென். நல்லா சொன்னீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தலைக்கு மேல 1 2. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் எங்கள் துதியினால் இடிந்து விடும். சிறைச்சாலை கதவுகள் எங்கள் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Yeah, my God shall supply all my needs according to His riches in glory, and He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh. Hey, yeah, karangala thaliki mela 1. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, His grace is sufficient for me, and my God shall supply all my needs according to His riches in glory, and He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me.